அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் பிரம்மசூத்திரத்தை அடிப்படையாக கொண்டு ஆன்மா ஆத்மா எவ்வாறு என்பதை காணலாம். பிரம்மசூத்திரம் என்பது பிரஸ்தனத்திரயங்கள் ஒன்றது. பிரஸ்தனத்திரயம் என்னவென்றால் இந்துக்களின் புனித நூல், அதாவது பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, உபனிஷத், இது மூன்று விஷயங்களும் சேர்ந்த நூல்களின் தொகுப்பு தான் பிரஸ்தனத்திரயம். அதில் ஒரு பகுதியாக இந்த பிரம்மசூத்திரத்தை எடுத்து அதன் அடிப்படையில் தான் ஆன்மா ஆத்மா என்ன என்று உங்களுக்கு விளக்க முற்படுகிறேன். பிரம்மசூத்திரம் 3ஆம் அதிகாரம் பாதம் 1 சூத்திரம் 1. மரணத்தினால் இந்த ஆன்மா தன் உடலை விட்டு வெளியேறும் பொழுது கண்களுக்கு புலப்படாத மிக நுண்ணிய போத பகுதிகளாகிய தன்மாத்திரைகளால் சூழப்பட்டு செல்கின்றது அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த ஆன்மா தன்மாத்திரையில் இருந்த புலன்கள், இந்த பூதங்கள், பருபூதனுடைய பகுதிகள், நுண்பூதங்கள் பகுதி, அது மாதிரி எடுத்துக்கலாம். அது சூழப்பட்டு தான் இறந்த பிறகு ஆன்மாவோடு செல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இப்போ ஆன்மான்னு பார்த்தோம், பருபூதங்கள் தன்மாத்திரைன்னு பார்த்தோம். அப்போ ஆத்மானா என்ன? ஆத்மா என்பது பரிசுத்தமானது, குணங்கள் அற்றது, இறைவனிலை அப்படியே பிரதிபலிக்கூடியது தான் ஆத்மா. அப்போது ஒரு ஜீவனுக்குள் இருந்து இயக்க சக்தியாக அதனுள் செயல்படும் சக்தியாக இருக்கும்போது ஆத்மா எனப்படுகிறது. அது அங்குஷ்ட மாத்திர புருஷா அப்படின்னு சொல்லுவாங்க. அது இறை சக்தி ஒரு தம்பு சைஸில் இருக்கிற ஒரு ஒளி வடிவமாக தான் நமக்குள்ள இயக்க சக்தியாக இருந்து இயக்குகிறது. அதுதான் அங்குஷ்ட மாத்திர புருஷா, அதுதான் ஆத்மா. அப்போது இந்த இயக்க சக்தி தான் இந்த ஆன்மாவை இயக்கி, இந்த ஆன்மா இந்த உடலை இயக்கி நாம் அனுபவத்தை பெறுகிறோம். அப்போது இந்த ஆன்மா ஆத்மா. அப்போ ஆத்மானா இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு புரியனாக்கா, ஆத்மா என்பது இந்த ஆன்மாவுக்காக, இந்த பருவுடலுக்காக ஒரு சிறிய ஸ்பேஸ் இந்த அண்டத்தில் ஏற்படுத்துவதாகும். அதுதான் ஆத்மா. அந்த சிறிய ஸ்பேஸ் தான் ஆத்மான்னு கொண்டா, அந்த ஆத்மா முன்கூட்டியே இந்த ஆன்மா எங்கே சொல்லுவாங்க போயிட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸை ரிசர்வ் செய்து வைக்கும்போது அந்த ஸ்பேஸில் இந்த ஆன்மா குடிக்கொண்டு அங்கே அந்த பருவுடலை உருவாக்கி ஆன்ம அனுபவத்தை பெற்று ஆத்மா பல விஷயங்களை இந்த ஆன்மாவை கொடுத்து அப்புறம் இந்த ஆன்மா உணரும்போது ஓகே, ஆத்மா புயூர் தன்மை உணரும்போது, ஆன்மா உணரும்போது பிறப்பட்ட நிலையை போகிறோம் அப்படின்றத புரிஞ்சிக்கலாம். அப்போது ஆன்மான்றது என்னன்னு பார்ப்போம். ஆன்மானது குணங்களால் சூழப்பட்டு இருக்கும் உயிர். இந்த உயிர்னு சிம்பிளாக சொல்கிறோம். அது குணங்களால் சூழப்பட்டு இருக்கும் உயிர் தான் ஆன்மா. இது தன்மாத்திரைகளாகிய சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் ஆகியவற்றால் சூழப்பட்டிருக்கிறது. ஒரு உயிர் மரணம் சம்பிக்கும் போது உயிர் துறக்கும் பொழுது அதை சுற்றி இந்த தன்மாத்திரைகள் மற்றும் புலன்கள் சூழ்ந்து கொண்டே போகிறது. அந்த ஆன்மா எங்கே போகிற அதை சூழ்ந்து கொண்டே இந்த விஷயங்கள் போது அது சூட்சும நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த தன்மாத்திரை என்பது இந்த பூதங்களின் ஆதியகத்தைகள், இந்த பூதங்கள் உருவாக்க ஆதியாக இருக்கிறது தன்மாத்திரைகள் தான். அதே மாதிரி இந்த ஐம்புலனின் மூலமாக இருக்கிறது தன்மாத்திரைகள். அப்போ இந்த தன்மாத்திரை என்பது பூதங்கள், பூதனுடைய நுண்பகுதி, அப்புறம் ஐம்புலன்கள், இந்த விஷயம் சேர்ந்து தன்மாத்திரைகளாக இந்த ஆன்மையை சூழ்ந்து கொண்டு நம்ம இறந்த பிறகு பயணிக்கிறது. அப்போ இந்த ஆன்மா எங்கே செல்லுது அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்போது இதனால் இந்த புலன்கள் மற்றும் தன்மாத்திரைகளுடன் செல்கின்ற இந்த ஆன்மா எங்கே போகும்? அது உடலை விட்டு நீங்கிய பிறகு அதனோட இந்த விஷயங்கள் சேருது. அது எங்கே போகுது? கடைசியில் இது அடுத்த பிறப்பு, இந்த ஆத்மா போயிட்டு இன்னொரு உலகத்தில் ஒரு இடத்தை உருவாக்கி ஒரு பிறப்பு உருவாகும் போது அந்த பிறப்பு நிகழ்ந்த பருவுடலில் போயிட்டு 3 மாதங்களுக்குள்ளே புகும். அப்போது அந்த 3 மாதங்கள் புகும்போது தான் அந்த பருவுடல் குழந்தையாக இருந்து 3 மாதங்கள் பிரசவிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3 மாதத்துக்குள்ளே இந்த ஆன்மா போயிட்டு அந்த ஆத்மாவுக்குள்ளே பருவுடலை குடிக்கொள்ளும் போது தான் அந்த உடலுக்கு
அதனுடைய சுயத்தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சம் விளங்க ஆரம்பிக்கும். அதுவரையும் அந்த உடல் 3 மாதம் அந்த கருவளர் வந்து தாயோட உயிர் சக்தியை கொண்டு வளர்கிறது, தாயின் உயிர் சக்தியை கொண்டு உணர்கிறது. ஆத்மா வந்து தாயின் உயிர் சக்தியை உணர்ந்து இருக்குது. அப்போது அதுக்கு வந்து எப்போ ஆன்மா போதோ அப்போ தான் சுயன்ற ஒரு இது வந்து அந்த ஆத்மாவுக்குள்ளே இந்த சுயம் பிரதிபலிது. ஆத்மா வந்து சுயத்தை இந்த ஆன்மாவுக்குள்ளே பிரதிபலி சுயன்ற ஒரு எண்ணம் வந்து அது தன்னைத்தானே தனி என்று உணர்ந்து ஒரு ஜீவனாக வளர்ந்து பிறக்கிறது. அப்போ ஆத்மா என்ற ஆன்மா என்பது வேறு வேறு என்பதை நீங்கள் தெள்ள தெளிவாக இந்த காணொலியில் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நிறைய இடத்துல வந்து ஆத்மா ஆன்மா ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. ஆத்மா வேற, ஆன்மா வேற. ஓகேங்களா? குணங்களால் சூழப்பட்டுள்ள உயிர் ஆன்மா, குணங்களற்ற தூய நிலையில் இயக்க சக்தி ஆத்மா. அப்படின்னு பார்த்தாக்கா இந்த மகேஸ்வரனே வந்து ஒரு இயக்க சக்தியாக நமக்குள்ளே இயக்கிற அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷா தான் ஆத்மா. நமக்குள்ள குணங்களுடைய சூழ்ந்த உயிர், இந்த புலன்கள் மற்றும் பல விஷயங்கள் சேர்ந்த குணங்களால் சூழப்பட்டுள்ள அந்த வாசனைகளுடன் இருக்கும் உயிர் தான் வந்து ஆன்மா. இப்போது இந்த ஆன்மா ஆத்மா எப்படி வந்து ஆன்ம உலகத்தில் பயணிக்கிறது, அதுக்கு பிரம்மசூத்திரம் என்ன சொல்கிறது என்பதை வரும் காணொலியை காணலாம். இந்த காணொலியை கண்டமைக்கு நன்றி.